அடுத்து வாழ்த்துறை வழங்குவது 2 நிமிஷம். கலைஞரை வாழ்த்தும் பொழுது 1 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டது. பார்த்திபன் அவர் நடிகருக்கு அங்கே ஒரு 5 மைக் இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு 1 நிமிஷம் தான், ஆனால் ஒவ்வொரு மைக்கிலும் 1 நிமிஷம் பேசுது என்று சொன்னார். இங்கே 5 மைக் இருக்கிறது, அப்படி இல்லை, 2 நிமிஷம் பேசப்படி பால் ராபர்ட் ஐயாவை அவர் மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஆர்கனைசேஷனுடைய ஒரு லீடராக இருக்கிறார். கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். சுருக்கமாக வாழ்த்துவோம். அனுரட்சணமாக இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரையும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அக்காவை ஐயாவை வாழ்த்துவது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் 400 மேலே கல்யாணம் பண்ணியிருக்கோம். எல்லா கல்யாணத்தையும் தான் பிரச்சனையாக 10 நிமிஷம் தான் எங்களால் பேச முடியுது. இந்த கல்யாணத்துக்கு டைம் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் அதுக்கான நேரம் முடியல. பைபிளில் கல்யாணம் தான் ஆரம்பிக்கப்படுது, முடிவும் மனவாட்ட கல்யாணத்தில் தான் பண்ண முடியுது. கல்யாணம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 25 வயசுல கொண்டாடுவாங்க, 30 வயசுல கொண்டாடுறாங்க. அது ஒரு காரணம் சொன்னாங்க, நல்லதா இருந்துச்சு. ஆனா இப்ப அடுத்தது 60ஆம் கல்யாணத்துக்கு நாங்க வந்து வாழ்ந்தோம். நாங்க விசுவாசிக்கிறோம். சொல்லலாமே. ஆமா, நான் உடனே கணக்கு போட்டு பார்த்தேன், இன்னும் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், ஒரு நிகழ்ச்சி. அதுவும் 30 வயது கடந்து ஒற்றுமையா வரனா அது மிகப்பெரிய சந்தோஷம். அது கத்தருக்குள்ளதான் நடக்கும். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன பாடுதோ அந்த பாடலோட நாங்க உட்கார்ந்து சொல்லுவோம். நாங்களா வெளியே சிங்கம் மாதிரி பிரிச்சுப்போம், உள்ள போனோம்னா அப்படியே அமைதியாயிடும். சில நேரத்துல இப்ப பாச மைக்கு 1 நிமிஷத்துல பேசி வச்சிருந்தோம்ட்டு மீதி பேசணும் பாச ஒண்ணும் பண்ண மாட்டாரு. பிடிச்ச விஷயம் பாட்டு பாடினதோட டிஸ்டர்ப் பண்ணது இல்லை. எங்க செக்ஸ்ல பீரியட் நாங்க அப்படியே பார்ப்போம், மைக்கு பிடிக்கலாமான்னு பார்ப்போம். பாஸ் ரொம்ப நாங்க செய்யறது இல்லை. ஆனா சில சமயங்கள்ல நாங்க பிரசங்கிப்போம், எங்க பிரசங்கம் கால் மாறா அப்படி கொஞ்சம் திசை திரும்பும் போது எங்க மனைவிங்க அங்க இருந்து கண்ணு காட்டும். அது சரியில்லை, உடனே நம்ம மாறி வந்துடும். அதனாலதான் இங்க சீக்கிர சிங்கத்தை போல கத்தர்கள் நீக்க பண்ணிருக்கனால இருதயத்தின் ஆழத்துல இருந்து நாங்கள் இவரை இருதயத்தின் பூர்வமா நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வாழ்த்து வந்துருக்கீங்க. ஆமா, நீங்க எப்படி வாழ்த்துறீங்களா? நிறைய பேர் கல்யாணம் ஆகாம உட்காந்துக்கிறீங்க. கல்யாணம் ஆன பிறகு தான் அதோட பிரச்சனையே தெரியும். நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படியாவது பாருங்க பாஸ்டர், பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படியாவது பார்த்து தான் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சோம் நீங்க பார்த்துட்டே சரியில்லையா பாஸ்டர். வந்து போட்டு முதிர்ச்சி எடுப்பாங்க. ஆனாலும் நாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காரணம் தெரியுமா? கர்த்தருக்குள் நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் ஆசீர்வாதம் ஒரு நாள் வீணா போகுது. உலகத்துல இருக்கிறவங்க நிறைய விதத்துல ஆசீர்வதிப்பாங்க, நிறைய காரியங்கள் சொல்லி வாழ்த்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நாங்க கல்யாணம் பண்ணி கை பிடிச்சு கொடுக்கும் போது கூட யாரையும் சேர்த்து அனுப்புறோம். நாங்க அதுக்கு வசந்த் வச்சிருக்கிறோம், 30 சீக்கிரமா. ஆமா, மணமகன் கூட சேர்த்து யாரை வச்சிருக்கோம்?
பசுத்த ஆவியானவரை பிடிச்சி கொடுத்து அனுப்புறோம். இந்த விசுவாசம் தான் எங்க ஓட்டத்துக்கு காரணமா இருக்கிறாங்க. அக்காவையும் ஐயாவையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். அரக்கோணத்திலிருந்து இவ்வளவு தூரம் ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய ஆராதனைகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா அவளை வாழ்த்தபடியா நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்களும் அப்படிதான் வந்திருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆராதனைகள் சமைகள் ஊழியர்கள் உண்டு, இவ்வளவு ஊழியர்காரங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அவங்க எந்த சேர்த்து வச்சாலும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ மேடம் சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய பேர் அவங்க முடிச்சு சொல்லும் போது அவங்க எதையும் சேர்க்கல எதையும் பண்ணலன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தை எழுதி வச்சிருக்காங்க. பைபிள்ல எத்தனை சுவிசேஷ புத்தகம் இருக்கு? சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாடு இருக்கு இல்லையா? எத்தனை இருக்கு? 4 சுவிசேஷ புத்தகம். நமக்கு தெரிஞ்சு அதிகமா நீங்க வியாக்கியானம் பண்ணலாம். நீங்கெல்லாம் பயங்கரமான வியாக்கியானங்கள் பிடிச்சவங்க. நான் சொல்றது மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவா 4 சுவிசேஷ புத்தகம். இந்த சுவிசேஷ புத்தகத்தை படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியே, பார்க்க முடியாதவங்க, தொட முடியாதவங்க, கவனிக்க முடியாதவங்க. ஆனா 5வது சுவிசேஷ புத்தகமாக நம்மை அவங்க கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. நம்ம நடக்க, நம்ம பேச்சு, நம்மளோட பழக்கம், நம்மளோட வழக்கம், இவைகள் அநேக பேர் ரசிப்புகள் நடத்தும். எத்தனை நம்புறீங்க? அருமையான ஊழியரும் ஊழியருடைய துணைவியாரும் அவர்கள் 5வது சுவிசேஷ புத்தகமா இருந்து அவர் செய்கிற ஊழியர்களை நான் கவனித்து நிற்கிறேன். அவங்க சபையில நிறைய பேர் வேளாண் முறையில பயிற்சி வைத்து உடன் ஊழியர்களா நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். சொல்லிருக்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை நான் மூலமாய் பார்த்ததுனால அவளை வாழ்த்துகிறேன். 5வது சுவிசேஷ புத்தகமாய் கர்த்தர் திறந்த சுவிசேஷகராய் கர்த்தர் இவளை வைத்ததுக்காக நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இதயத்தின் ஆழத்தில் நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மிக சிறப்பாக சுருக்கமாக பேசின பார்வையிட்ட நன்றி. அடுத்தபடியாக ஒரு சாட்சி நாம் கேட்க போறோம். லூக்கா மூர்த்தி அவருக்கு 2 நிமிஷம் கொடுக்கப்பட்டது. சுருக்கமாக சாட்சி சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாளிலும் இந்த திருமண நாளில் ஸ்தோத்திரங்களுக்கான ஸ்தோத்திரம் பரிசுத்த அவர்களுக்கும் பரிசுத்த மொபைல் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறோம். 2 நிமிஷம் தான் நினைக்க தோண இருக்குது, வார்த்தை ஒன்று வருது. ஸ்தோத்திரம். ஏன்னா பிஷப் பழனிசாமி அவர்கள் நாங்கள் சிறு வயதில் படிக்கும்போது ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தார். சேர்ப்பதற்கு எல்லா வழிகளையும் பாஸ்டர் செஞ்சார். எங்களை கொண்டு போய் சேர்த்தது பஸ் ஆனந்தாஜ் அவர்கள். எங்கள் ஒரு டீம் ஒரு 10 பேர் கொண்டு போய் எங்களை சேர்த்தார். ஹெப்ரான் ஹாஸ்பிட்டல், சாரி ஹெப்ரான் ஹாஸ்டல். அதுவரை ஹாஸ்டல் 2 நிமிஷம் சொல்லாத சீக்கிரமா சொல்லிட்டா கூட பார்த்து எல்லாமே நம்ம மாறுது. நாம எவ்வளோயா எங்களை கொண்டு போய் சேர்த்தார். முடிச்சுட்டு வந்த பிறகு ஸ்தோத்திரம் ஊழியத்தை செய்யும்படி நாங்கள் வந்தோம். பாஸ்டர் பரிசுலை அவர்கள் ஸ்தோத்திரம் ஏடிம் பாஸ்டர் ஆனந்தராஜ், லூக்கா மூர்த்தி, இவங்க 2 பேரும் தான் ஒன்றாக போட்டாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களாக ஸ்தோத்திரம் அவர்களோடு கூட பழகுவதற்கும் ஊழியத்தில் நானும் அவரும் அநேக எனக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்தோத்திரம் அவர்கள் குடும்பத்துல எங்களுக்கு ஒரு சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் என்னுடைய கோபங்கள் விசுவாசிங்க கிட்ட காமிக்க முடியாது, ஸ்தோத்திரம் மற்றவங்கிட்ட காமிக்க முடியாது. ஆனா எங்கிட்ட மட்டும் காமிப்பேன்னா மனைவி கிட்ட மட்டும் தான் பண்ணுவான் காமிப்பேன். எல்லாம் ஸ்தோத்திரம். நீங்களாம் எப்படின்னு தெரியல ஊழியர்கள்லாம். நான் என்னுடைய கோபத்தை மனைவிட மட்டும்தான் காண்பிக்க முடியும். பேசும்போது அப்படின்னு மற்றவங்களுக்குலாம் மரியாதை சோதரமா அப்படின்னு சொல்லுவோம், சோதர சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆனா மனைவி மாத்திரம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ரொம்ப அவங்கள கொஞ்சம் சோதரம் அவங்களை கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் குறைவாக தான் நடத்துற மாதிரி இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் அவரை சந்தித்த காலத்தில் கொண்டு இதுவரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு மரியாதை குறைவான ஸ்தோத்திர வார்த்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் எனக்கு 15 வருஷம் திருமணம் நாள் முடிந்து அதில் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் மகள் வச்சிருந்துச்சு 15 years travel by God's grace. ஹல்லேலூயா. ஒரு வருஷம் டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹல்லேலூயா. 15 வருஷம் எப்படா இருந்தோம்ன்றது கொஞ்சம் ஸ்தோத்திரம் கஷ்டமா இருக்குது. ஆனால் 30 வருஷமாய் ஆண்டவர் அவர்களை சமாதானத்தோடு ஒருவருக்கு எந்த ஒரு குறும்புறுப்பு இல்லாம ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எந்த ஒரு அவர்களுக்கு எவ்வளவு பாருங்க. நான் ஒருவர் பாஸ்டர்களுக்கு காலில் ஸ்தோத்திரம் ரொம்ப வீக்கமாக நடக்க முடியாம அண்ணன் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனோம். அங்கே போன உடனே ஸ்தோத்திரம் டாக்டர் சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் பண்ணோம், நரம்பு சதை எல்லாம் ஒன்னாயிட்டுன்னு சொல்லி உண்மையாவே அங்கே சொன்ன உடனே நாங்கள் ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அழுதோம்.
ஸ்தோத்திரம். இப்படி ஊழியத்தை செய்ய முடியாம இப்படி தான் ஆயிடும் சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அன்பரசன் என்கின்ற தேவ ஊழியர் வேலூர்ல இருந்து வந்திருக்கிறார். அவர் அவருடைய சபைக்கு அடிக்கடி போவது உண்டு. நம்முடைய சபையில் செய்தி கொடுத்திருக்கிறார். அவர் பொழுது வாழ்க்கிறார். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா எனக்கு இப்பதான் 36 வயசு, அவர்கள் 30 ஆண்டுகள் முடிச்சாங்க. அவர்களை வாழ்ந்த எனக்கு வயது இல்லை. இருந்தாலும் ஒரு தாய் தகப்பன் என்ற ஸ்தானத்திலேயே அவர்களை என்னுடைய இதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். காரணம், நான் தாய் தகப்பனை இழந்தவன். அந்த ஸ்தானத்தில் நான் அவங்களை வச்சிருக்கிறேன். குறிப்பாக நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு சொன்னால், எனக்கு ஒரு பிரிஸ்கில்லா ஆக்கிலவை போடுறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுதான் தெரியல. வேதனை படிச்சுக்கும் பிரிஸ்கில்லா ஆக்கிலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்களை போல தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர்களை வைத்திருக்கிறேன். காரணம், அவர்கள் தீமோத்தேயுவை உருவாக்கினார். தீமோத்தேயு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வேதம் அறிவு வளர்த்துக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருந்தவனை அவர்கள் சேர்த்து கொண்டு அவனுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போலவை உருவாக்கினது பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும். அதே போல என்னை உருவாக்கினது உண்மையிலேயே அவர்கள் இருவரும். நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரர் கர்த்தர் தெரிந்து கொண்டு ரட்சித்து அழைத்து உடைய கடமான ஊழியத்தை செய்ய ஆண்டவரே இது மட்டுமாய் கர்த்தர் நடத்துங்க. நன்றி அப்பா. அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருவரும் கர்த்தருக்குள் பயணம் செய்ய பாராட்டின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவர்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு சாட்சிகளும் உடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரே உயர்த்தப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல பல ஆண்டவரே திருமண நாளை கண்டு உமக்கு சாட்சியம் நிற்க அநேக ஆண்டவரே தீமையை உருவாக்க கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு வாழ்த்துறை வழங்கின பிறகு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ஐயா அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். அல்லேலூயா. 30வது ஆண்டு திருமணம் துவக்க விழா. 29 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. துவக்க விழா மாதேவனின் மாறாத கிருபையால் ஆதவன் போல உதயமாகி அஸ்தமனமான ஆறுமுகம் கூப்பு. அவருடைய அப்பா பேர் ஆறுமுகம், அவருடைய அம்மா பேர் கூப்பு. அவர் ஐயா அவர்கள் இளம் வயதிலே மறைத்து விட்டார். அவருடைய தாயார் அவருடைய ஊழியத்தில் கூடவே இருந்து அவர் கர்த்தர் கொண்டெடுத்தார்கள். ஆறுமுகம் குப்புவின் அருந்தவ புதல்வன் ஆனந்தராஜ் காடமனையில் கர்த்தரின் ஊழியத்தை கருத்தோடு செய்து கடந்து சென்ற ஜேக்கப் மற்றும் ரெபெக்காவின் அருமை மகன் தேவி. இவர்களின் இல்லற வாழ்வு 29 ஆண்டுகள் இன்னல்கள் பலவரினும் இணைபிரியாது இன்னுயிர் மகள் அதிசயம் இவ்வுலக வாழ்வை வெற்றி எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் இழப்பு ஏற்பட்ட போதும் இதையும் சோறாது இறைவன் தந்த கிருபை வரங்களை இறை சேவையில் இனிதே திறம்பட செயலாற்றும் இணையற்ற தேவ ஊழியர்களே. பேபியனும், பேபி என்றால் குழந்தை, பேபியனும் குழந்தை விட ஆணவம் இல்லா ஆனந்தம் இணைந்திருக்க, அதிசயம் இல்லா அற்புதம் நிறைந்திருக்க. அதிசயம் இல்லா அற்புதம் என்றால் அதிசயம் கடந்து விட்டது, ஆனால் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். புரியுதுங்களா? இந்த மகன் பேர் அதிசயம், அவர் மறைத்து விட்டார். இதெல்லாம் அற்புதம். ஆணவம் இல்லா பேபி என்ற குழந்தையுடன் ஆணவம் இல்லா ஆனந்தம் இணைந்திருக்க, அதிசயம் இல்லா அற்புதம் நிறைந்திருக்க, அடைக்கலத்தோடு அபிஷேகம் மிகுந்திருக்க. இந்த தம்பி அடைக்கலம், இந்த தம்பி மகன் அபிஷேகம். அடைக்கலத்தோடு அபிஷேகம் மிகுந்திருக்க, இருளிலா வெளிச்சம் படர்ந்திருக்க, துன்பமில்லா இன்பம் தொடர்ந்திருக்க, குறைவுலா நிறைவுடன் தரணியில் வாழ்வாங்க வாழ மனதார வாழ்த்தும் மகிமையின் ராஜா திருச்செல். மனதார வாழ்த்துகிறோம். அருமையான ராமத்தையா வந்து இருவருக்கு சேர்த்து சபையின் சார்பாக அணிவிப்பார்கள். அந்த சபை ஊழியத்தில் ஐயா முக்கியமானவர். ஐயாவோடு கூட இணைந்து அனந்தராஜ் கேம்பஸ் கல்ச்சரில் ஊழிய செய்தார். லூகாமூர்த்தி, கிறிஸ்துதாஸ் எல்லாருமே கேம்பஸ் கல்ச்சரில் இருந்தோம். ஐயாவோட இப்பொழுது கேக் வெட்டுவார்கள். பிறகு தேவ செய்தியை சாட்சியா
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேரங்கள் கடந்து போனபடினா சிறிய சாட்சியை மாத்திரம் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையால் 29 ஆண்டுகளை கடந்து இந்த 30 அருமையான பாஸ்டர் அவங்க சொன்னது போல 25வது வருஷம் தான் எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. நாங்கள் 25வது வருஷம் கொண்டாடணும்னு அருமையான சந்தோஷ இடத்துல அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும்போது அக்கா கண்டிப்பா அதெல்லாம் ஒரு பெரிய கிருபை, நீங்க கண்டிப்பா நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறந்து போனார். அதனால நாங்க அது நடத்தல. ஆனாலும் இது நடத்தணும் நான் கனவுலையோ நாங்கள் நினைக்கல, செய்யணும்னு நாங்கள் தீர்மானம் பண்ணல. எனக்கு கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது ஒரு சின்ன ஜெபம் வீட்டுல வைக்கணும்னு இருந்தோம். அதுக்கப்புறமா சரி நம்ம மெத்த வீட்டில் அருமையான அன்பு அவங்க மாடியில் வைக்கணும்னு பேசணும். அப்புறம் பாஸ்டையா கிட்ட நாங்கள் பேசும்போது மழை காலமாக இருக்கிறதுனால சர்ச்சில் வைக்கலாமா, சரி சர்ச்சில் வைக்கிறதுனால ஒரு சிலருக்கு உறவினர்களுக்கும் நம்ம சொல்லணும்னு சொல்லி அப்படியே ஒரு இவ்வளோ பெரிய கூட்டமாக கற்று இது அவர் நடத்தினார். அதற்கு அருமையான எங்கள் தலைமை போதகர் ஐயா அவர்கள் சொன்ன உடனே நீங்கள் தாராளமாக செய்யலாமா என்று சொன்னார். அதனால தான் இது எதற்காக இந்த கூட்டம்னா என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவர் இந்த திருமண காலங்களில் நான் என்ன 95வது வருஷத்துல என்னை பெண் கேட்க வந்தாங்க. அந்த நாளில் வில்லுப்பாட்டு நடத்த வந்தாங்க. அப்போ என்னை பெண் பார்த்து அந்த 95 அக்டோபர்ல திருமணம் ஆனது. இத்தனை வருஷங்களாக ஆண்டவர் கிருபையா எங்களை நடத்தினார். நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. நான் நிறைய நேரம் எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். இருந்தாலும் நேரங்களை கம்மியா இருக்கிறதுனால நான் சுருக்கமா மாத்திரம் ஒரு சிலது மட்டும் சொல்லிடுறேன். 98ல மிகுந்த ஒரு மரணத்துக்குள்ளாக என்னுடைய சரீரம் ஆனது. அந்த நேரத்திலும் எனக்கு அருமையான பாஸ்டர் அவர்கள் எனக்கு உதவியா இருந்து எனக்கு அநேக காரியங்களை, மருத்துவ காரியங்கள் எல்லாம் செய்து எனக்கு அப்போ கர்த்தர் மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். அதை கடந்து 2007ல ஒரு மெடிசன் தவறாக மெடிசன் கொடுத்து அதுலயும் மரணத்தினால தள்ளப்பட்டு மரணத்தை எட்டி பார்த்து வந்த சிஎம்சி வரைக்கும் போனேன். பிழைப்பேன் நினைக்கல. ஆண்டவர் அந்த நாட்களில் எனக்கு ஜீவன் கொடுத்தார். ஒவ்வொன்றும் விவரித்து சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அடுத்து தொடர்ந்து என்னுடைய காலங்களை அப்போ நான் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் 2009ல அருமையான எங்க தம்பி சொன்னது போல சரீரம் விழுதும் எங்க அப்பா அங்க வந்திருக்காரு, எங்க வஞ்சப்பா. அவங்களாம் என்னை எப்படி பார்த்தாங்கன்னா இப்ப உயிர் போயிடும், பாடி எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்ணணும் அப்படிதான் அவங்க 2009ல என்னை பார்த்தாங்க. அப்படியே ரேகம் ஃபுல்லாவே வீங்கி மரணத்தை தொட்டு பார்த்துட்டு ஏன்னா ட்ரெஸ் போட முடியாது. அவ்வளோ ஒரு கோரமான காட்சி. அதுல இருந்து ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், வசனங்களை கொடுத்தார், ஜீவனையும் கொடுத்தார். அதை தொடர்ந்து மகிமேன்ராஜ திருச்சபையோடு இணைந்து ஊழியத்தை செய்ய தேவன் எனக்கு உதவி செய்தார். பாஸ்டர்களோடு கூட அருமையான கொடுக்கப்பட்ட சகோதரிகளோடு கூட அருமையான பாஸ்டரோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆட வரோம். கலசப்பக்கம் முழுவதும் நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போவோம். அவங்களுக்கு பிறகு அருமையான சவிதா, சாந்தி நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு கடந்து போக எங்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2014ல எங்க மகன் மறித்து போன சூழல் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா தான் நாங்க கொஞ்சம் ரொம்ப இந்த இடத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் அடிக்கடி சென்னை அப்படி போவேன். அதுக்கப்புறம் காவூர்ல போய் கொஞ்ச நாள் ஊழியத்தை செய்தோம். இப்படி படிப்படியா ஒவ்வொரு வருஷங்களா கர்த்தர்களை நடத்தினார். ஆனால் பாடுகள் உபத்திரம் தொடர்ந்து கொண்டே அத்தனை கஷ்டங்களின் மத்தியிலும் நாங்கள் இது ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு காரியங்களை கர்த்தர்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறார். பிறகு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கணவனாருக்கு அந்த காலில் நிச்சயமா கால் எடுக்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா அந்த நாளையும் கர்த்தர் அந்தந்த சூழ்நிலை வரும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு உதவி இல்லாத பரத்திலிருந்து கர்த்தர் அநேக தேவைகளை சந்தித்து எங்களை நடத்தி இருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அது மாத்திரமல்ல, இப்ப போன மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமா எத்தனையோ மரணத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா 16 வயசுல கூட எனக்கு பிளட் கேன்சர்ல 2 வாரத்துல மறிச்சிடுவேன் மருத்துவம் சொன்னாங்க. ஆனா அந்த 2 வாரம் கழிச்சு வரம தேவன் எனக்கு ஜீவனையும் பலத்தை கொடுத்து இத்தனை வருஷமா 53 வயது வரைக்கும் வைத்திருக்கிறார். அவருடைய பெரிய கிருபை.
அதுக்கு பிறகு மின்சாரம் தாக்கப்பட்டு மரித்து போன ஒரு சூழ்நிலை, மரணத்தை எட்டி பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இன்னும் பல காரியம். ஆனா இதுவரைக்கும் என் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை. இந்த ஊழியத்தின் பாதையில அநேக பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும், உண்மையிலே எங்க மகன் இறந்த பொழுதிலும் அநேக கஷ்டம் வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் எங்களை நடத்தினார். அந்த ஊர்ல எங்களை ஒரு சாட்சி தான் நம்ம கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். போன முறை பார்த்தீங்களா, இன்னைக்கும் எங்க மகன் ஒரு ரிங்டோன் வச்சிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா என் பர்த்டே, எங்க தங்கச்சியுடைய மக பர்த்டே, எங்க மகளுடைய பர்த்டே, எங்களுடைய வெட்டிங் டே. இன்னைக்கு காலையில மை மம்மி டேடி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி அந்த ரிங்டோன் அடிச்சுட்டே இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு எங்களுடைய வெட்டிங் டேக்கு, எங்களுடைய மகளுடைய பிறந்த நாள், இப்படி எங்களுடைய அபிஷா பிறந்த நாள், இதுக்கெல்லாம் அடிச்சுட்டே இருக்கும். அப்படி அவன் வச்சுட்டு போயிருக்கான். அதை இன்னைக்கு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனுக்கு அவ்வளோ பெரிய கிருபைகளை ஆண்டவர் அந்த நாளிலே தந்திருந்து அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்ல, முந்தின மாதத்துல ஒரு விஷ பூச்சி கடிச்சு உண்மையிலே நான் அதுல பிழைப்பேன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபுல்லா ஆற்று வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சியை விட என்னால முடியல. இங்க முடியாதுன்னு ஜிஹெச்சுக்கு நாங்க அனுப்பிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உயிரை கொடுத்து அவங்களுக்காக நான் இன்னும் ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா என்னை பரிசுத்தம் மட்டும் பண்ணிட்டு ராஜ்யத்துக்கு எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு மட்டும் நான் ஜோ பண்ணேன். ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலை கூட எனக்கு உயிரை கொடுத்தாரு. ஆண்டவர் உண்மையிலே இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவுக்காக வாழும், அவருக்காக ஜீவிக்கணும். இது ஒன்னே ஒண்ணுதான் உலக ஆசை, உலகத்தின் அறிவு இல்லை. இயேசுவுக்காக நான் வைராக்கியமாய் வாழணும் என்கிற ஒரே நம்பிக்கையில ஆண்டவர் என்னை இது வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக நான் நன்றி சொல்லும்படியா தான் அந்த கூட்டத்தை நாங்க தீர்மானம் பண்ணோம். ஆனா நாங்க நினைச்சு பார்க்கல, அருமையான எங்களை எல்லாம் சொந்த கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எங்க தம்பிமார் வந்திருக்கிறாங்க, எங்க எல்லா தம்பிமார் வந்திருக்காங்க, தாய் மாமா வந்திருக்காங்க, தங்கச்சிங்க வந்திருக்காங்க, எங்க உறவினர்கள் அத்தனை பேரும். எங்க குடும்பத்துல எங்க பெரிய குடும்பம் நாங்க. ஆனா என்ன பச்சிக்குளரா என்னை எல்லாருமே ரொம்ப நேசிக்கிற அன்பான சொந்தங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் இங்க எங்களை அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அருமையான எங்கள் மகிமேன்ராஜ திருச்சபையுடைய தேவ பிள்ளைகள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், அருமையான மக்கள், காலூர்ல இருந்து வந்திருக்கிற அருமையான எங்கள் அன்பு பிள்ளைகள், காவலூர்ல இருந்து வந்திருக்கிற எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு பிள்ளைகள், ஒவ்வொருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இன்னும் ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை பாராட்டுவாராக. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியத்தினை உருவாக்கின எங்கள் அருமையான பாசையாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியத்தில் இவ்வளவு வளர்ந்து விடுவதற்கு காரணமே ஆரம்ப நாட்கள்ல அருமையான ஐயா அவங்கதான் இந்த ஊழியத்திலே இணைந்து இன்ன வரைக்கும் செய்ய, இந்த ஊழியத்துடைய கிளை சபையை காலூர செய்ய தேவன் எனக்கு பாராட்டுகிற தயவுக்காக அருமையான ஐயா அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற அத்தனை எங்கள் அப்பா அம்மாருக்காக, அம்மாமாருக்காக, தங்கச்சிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, இங்க வந்திருக்கிற அத்தனை விசுவாச மக்களுக்காக எல்லாருக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான எங்க பக்கத்துல அம்மா வந்திருக்காங்க, அரை வந்திருக்காங்க, யாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, நாங்க பேச்சு நான் கேட்ட ஒரே வார்த்தை நினைத்து எல்லாருமே அருமையான போதகர் அத்தனை பேர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பார்கள். ஜெயா அவங்களும் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சாட்சி கேட்டோம். இப்பொழுதும் மணமக்கள் கேக் விட்டுவார்கள். உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும் அருமையான அண்ணியுடைய வாழ்க்கையிலும், அருமையான மாமாவுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து வருகிற நன்மைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இரவேளைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த வாழ்க்கை, நீ தந்த மகிழ்ச்சியான இந்த சூழலை சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அவர்களை இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே திகழும்படியாய் கர்த்தர் நடத்துவீராக.
இன்னும் என்னென்னலாம் அவர்களை கொண்டு நீ செய்ய வேண்டும் என்கிற திட்டம் இருக்கிறதோ, சித்தம் இருக்கிறதோ, அதை அவர்களுடைய வாழ்க்கையில பூரணமாய் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, நீ ஆளுகை செய்வீராக. உன்னுடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். உன்னுடைய தயவு இறங்கட்டும். மீதமாயிருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தரை நடத்துவீராக. மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல மலை பொழுது நாங்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய அநாதை தீர்மானத்தின்படி இந்த நாளை ஸ்தோத்திரப்போம். உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக விசேஷத்துக் கொள்ளும்படி அனுகிரகம் செய்தீங்க. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். மகிமையுள்ள வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் அன்று ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரப்பா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நம்ம காத்திருக்கிறோம். பேசுகிற ஊழியரை பலப்படுத்துங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பத்தி அம்மா பத்தி சொன்னா நிறைய சொல்லலாம். உண்மையிலேயே வந்து என் லைஃப் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க கிட்ட தான் நான் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன்.
ரொம்ப நன்றி. பேபி சிஸ்டர் ஆனந்த் பிரதர் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 30 வருஷத்துக்கு மேல தெரியும். அப்போ எப்படி பார்த்தோமோ இன்னைக்கும் அதே ஒரு அன்பு, தாழ்மை, அந்த ஒரு அரவணைப்பு அவங்க கிட்ட பாக்குறோம். இந்த 30வது வருஷம் திருமண நாள் இந்த கொண்டாட்டத்துல நாங்க வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கத்துறவங்களை இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் அவங்கள பயன்படுத்தணும். திருமணம் நல்வாழ்த்துக்கள். கல்யாண நாளுக்கு வந்திருக்கிறோம், சாப்பிட்டு கிளம்ப போறோம். நான் பேபி ஆனந்தராஜ் மாமாவோட வெட்டிங் அனிவர்சரி 30வது வெட்டிங் அனிவர்சரிக்காக வந்திருக்கேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். நாளில் ஆண்டு செல்லக்கூடிய ஒரு சோதனை ஜபத்தை ஆய்த்து மற்ற தடையிலே ஊழியர்கள் யாவரும் எங்களை வாழ்த்தினார்கள், செபித்தார்கள். அவர்கள் யாவரும் நன்றி கத்திரிக்கை. தம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. 30வது திருமண வருஷத்தை நாங்கள் கொண்டாடணும்னு சொல்லி தீர்மானித்தோம். தேவன் அதை தடையில்லாமல் இன்றைக்கு நடக்கும்படியாக கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்த்த உறவினர்கள், ஊழியக்காரர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே கலந்து கொண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுலேயும் என்னுடைய தம்பிமார்கள், எல்லா தம்பியும், அம்மா, தங்கச்சி எல்லாருமே எதிர்பாராத அளவுக்கு எங்களுக்காக ஜெபித்து வாழ ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் தருவார் என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்.